குட் ஆஃப்டர்நூன் ஆல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீதிமன்றம் அல்லது நீதித்துறை அப்படின்னு டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். நீதிமன்றம் அப்படின்னு பார்க்காம நீதித்துறை அப்படின்பதா ஒரு நீதித்துறையின் உயர்வே அரசாங்கத்தை காட்டின அளவீடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. நடுவண் அரசின் மூன்றாவது அங்கமாக சொல்லப்படுகிறதுனா நீதிமன்றம். அது மட்டும் இல்லாம குடிமக்கள் உரிமைகளை பாதுகாப்பதிலும் சுதந்திரத்தை பேணுவதிலும் நீதிமன்றத்துக்கு ஒரு முழு அதிகாரம் உண்டு. இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் பாதுகாவலனாக அழைக்கப்படுது அப்படின்னா நீதிமன்றம். அதுல குறிப்பா சொல்லணும்னா உச்ச நீதிமன்றத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த நீதிமன்றத்தின் பரிணாம வளர்ச்சி அப்படின்பதா மூன்று நிலையில பரிணாம வளர்ச்சியா சொல்லப்படுகிறாங்க. பண்டைய கால நீதித்துறை, இடைக்கால நீதித்துறை, நவீன கால நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. இந்த பண்டைய கால நீதித்துறை என்பது அரசர் தான் நீதி மூல ஆதாரமாக விளங்கினார். ஒரு தனி மனிதனுக்கு போடப்படும் சட்டங்கள் அந்த சமூகத்தையும் நிர்வகித்தது. அது மட்டும் இல்லாம குடியரசுகள் தங்களுக்கான சட்ட தொகுப்பை என்ன பண்றாங்க, ஏற்படுத்தினாங்க. அதுல குறிப்பா சொல்லப்படுற கூலிக்கா நீதிமன்றங்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா இடைக்கால இடைக்கால நீதித்துறை. இந்த இடைக்கால நீதித்துறை என்பது துக்ளக் ஆட்சி காலத்துல ஏற்படுத்தப்பட்ட உரிமையில் நடைமுறை சட்ட தொகுப்பு அப்படின்னு பார்த்தா பைக்காயி ஃபெரோஷாகி அப்படின்னு சொல்றாங்க. இது அரபு மொழியில எழுதப்பட்டது. மீண்டும் என்ன பண்றாங்க, பாரசீக மொழிக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த சட்ட தொகுப்பு என்ன பண்றாங்க, ஒரு மெருகேற்றுறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா அவுரங்கசீப் ஆட்சி காலத்துல 1670 பெட்டாவி ஆலம்கீர் என்ற சட்ட தொகுப்பா தொகுக்கிறாங்க. இதுதான் இடைக்காலத்துல ஏற்படுத்தப்பட்ட ஒரு நீதி தொகுப்பா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நவீனகால நீதித்துறை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட நீதித்துறை தான் நவீனகால நீதித்துறை. இந்த ஆங்கில ஆட்சி காலத்தில் ஏற்படுத்த நீதித்துறை இருந்தாலும் முறையாக எப்ப ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தா 1726 சாசன சட்டத்தின் அடிப்படையாக கொண்டு 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் விளைவாக அதன் மூலமாகவும் 1774 கல்கத்தாவில வில்லியம் கோட்டையில உச்ச நீதிமன்றம் முதல் முதலாக இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்டு அதன் முதல் தலைமை நீதிபதியாக யார் இருந்தாங்க அப்படின்னா சார் எலிஜா இம்பேல் என்பவங்க தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி செயல்பட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 1801 மதராஸ் உச்ச நீதிமன்றமும் 1824 பம்பாய் உச்ச நீதிமன்றம், 2 நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்படுது. சரி, இந்த நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டாலும் அதுக்கப்புறம் வந்த பிரபுக்கள், ஆங்கில ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்திய பிரபுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது வாரன் ஹேஸ்டிங் பிரபு காலத்துல இந்த நீதிமன்றத்தை 2 பிரிவா பிரிக்கிறாரு. இதற்காக நிர்வாகத்திற்காக என்ன பண்றாங்க, அந்த வழக்குகளை விசாரிப்பதற்கு 2 பிரிவா பிரிச்சு சிவில் நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம் அப்படி சொல்றாரு. இந்த சிவில் நீதிமன்றம் அப்படின்னா ஊரக குடியுரிமை நீதிமன்றம், அதுக்கப்புறம் குற்றவியல் நீதிமன்றம், ஊரக குற்றவியல் நீதிமன்றம் பிரிக்கிறாங்க. இது சொல்லலாம் முஃபாசி திவானி அதாலத். சிவில் நீதிமன்றத்துக்கு முஃபாசி திவான் அதாலத்தும், குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முஃபாசி ஃபர்தர் அதாலத்துன்னு சொல்லிட்டு 2 நீதிமன்றங்களா பிரிச்சு வழக்குகளை விசாரணை செய்யறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் வந்த காலகட்ட பிரபுக்கள் காலகட்டத்துல காரன் வாலிஸ் பிரபு என்பவர் என்ன பண்றாரு, இந்த உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்கள் மறுசீரமைத்து மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு மாகாணங்களை மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை கொண்டு வராரு. அப்படி கொண்டு வர நீதிமன்றம் 4 நீதிமன்றங்கள் கல்கத்தா, பாட்னா, டாக்கா, அதுக்கப்புறம் முர்ஷிதாபாத் போன்ற இடத்துல என்ன பண்றாங்க, மேல்முறையீட்டு நீதிமன்றம் 4 நீதிமன்றம் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி வந்த வில்லியம் பெண்டிங் பிரபு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா 4 மாகாண நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு மறுபடியும் பழைய நீதிமன்றம் வாரன் ஹேஸ்டிங் பிரபு காலத்தில் கொண்டு வரப்பட்ட அதே நீதிமன்றத்தை கொண்டு வர்றாரு. அலகாபாத்ல என்ன பண்றாரு, சர் திவானி அதாலத், சர் நிசாமி அதாலத். சர் திவானி அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா சிவில் நீதிமன்றம், நிசாமி அப்படின்னா குற்றவியல் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சட்ட ஆவண தொகுப்பு என்ன பண்றாங்க, மெக்கலே பிரபு காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா சட்ட ஆணையம் ஒண்ணு ஏற்படுத்தி இந்தியாவில சட்ட நெறிமுறைகளை படுத்துறாங்க. அப்படி நெறிமுறைப்படுத்தும் போது என்ன பண்றாங்க, 1859 உரிமையல் நடைமுறை சட்டமும், 1860 இந்திய தண்டனை சட்டமும், 1860 குற்றவியல் நடைமுறை சட்டமும் என்ன பண்றது, சட்ட தொகுப்பு தொகுக்கப்பட்டது. சட்டத்தை தொகுக்கப்பட்டாலும் எப்படி ஏற்படுத்துறாங்க, நீதிமன்ற அமைப்புகள் ஏற்படுத்துறாங்க. நீதிமன்ற அமைப்பு ஏற்படுத்த முன்னாடி 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி கூட்டாட்சி நீதிமன்றங்கள் ஏற்படுத்துறாங்க. கூட்டாட்சி நீதிமன்றம் ஏற்படுத்தினாலும் மேல்முறையீட்டுக்கு பிரிட்டிஷ் கவுன்சில தான் போகணுன்றதுலாம் 1949 பிரிட்டிஷ் கவுன்சில் நீக்கப்பட்டது. நீதிமன்ற அமைப்புகள் அப்படின்னு பாக்குறாங்க. இந்த நீதிமன்ற அமைப்புகள்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தா தனித்தனியா பிரிச்சு அது நீதிமன்றங்கள் விசாரணையை நடத்துறாங்க. சிவில் வழக்குகளை விசாரிப்பதற்கு அமர்வு நீதிமன்றம், குற்றவியல் வழக்குகளை விசாரிப்பதற்கு சிவில் வழக்குகளை விசாரிப்பதற்கு மாவட்ட நீதிமன்றமும், குற்றவியல் வழக்குகளை விசாரிப்ப அமர்வு நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்படுது. கிராம அளவில் ஏற்படும் குற்றவியல் மற்றும் உரிமை நடைமுறை சட்டத்தை மீறுவதற்கு பஞ்சாயத்து நீதிமன்றம் ஏற்படுத்துறாங்க. விரைவா அதுக்கப்புறம் வருவாய் நில ஆவணங்கள் தொடர்பான விசாரிக்கிற வழக்குகளை விசாரிப்பதற்கு ஏற்படுத்தா வருவாய் நீதிமன்றங்கள். விரைவான நீதி கிடைக்கணும் அப்படின்னு ஏற்படுத்தா லோக்கல் நீதிமன்றம், இது மக்கள் நீதிமன்றம் சொல்றாங்க. மக்கள் முன்னிலையில் மக்கள் பிரச்சனை என்ன பண்றாங்க, பேசப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல எத்தனை உறுப்பினர், 3 உறுப்பினர் இருக்காங்க. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, ஒரு சமூக பணியாளர், ஒரு
அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே வழக்கறிஞர் என்று 3 நபர்கள் காணப்படுவாங்க. வழக்கறிஞர் இல்லாமல் வாதங்கள் முன்வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தா எதுன்னு கேட்டா இந்த லோக் நீதிமன்றம். இந்தியாவில முதலாக லோக் நீதிமன்றம் எங்க செயல்படுத்தப்படுது அப்படின்னா குஜராத்ல ஜினாகத் பகுதியில் 1972 செயல்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தா விரைவு நீதிமன்றம். இந்த விரைவு நீதிமன்றம் எப்போ தொடங்கப்படுதுன்னா 2000 ஆண்டு தொடங்கப்படுது. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரிப்பதற்காக ஏற்படுத்துறது அந்த விரைவு நீதிமன்றம். அதுக்கப்புறம் தொலைதூர சட்ட முன்னெடுப்பு டெல்லான் இன்டராக்டிவ் சொல்றாங்க. கிராம மக்களுக்கு சட்ட உதவி சேவை வழங்குவதற்கும் காணொலி காட்சி மூலியமாக வழக்குகளை ஆலோசனை பெறுவதற்கும் ஏற்படுத்தப்பட்டதான் தொலைதூர சட்ட முன்னெடுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா குடும்ப நீதிமன்றம். குழந்தைகள் மனமுறிவு, அதுக்கப்புறம் பார்த்தா சீரார் பிரச்சனைகள், தத்தெடுப்பு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்த அந்த வழக்குகளை விசாரிப்பதற்கு தான் குடும்ப நீதிமன்றம் ஏற்படுத்தும். நடமாட நீதிமன்றம். நடமாட நீதிமன்றம் மொபைல் கோர்ட்டு. கிராம மக்களுக்கு வாழ்விடங்களுக்கே சென்று நீதிகளை வழங்குவதுதான் நடமாட நீதிமன்றத்தோட வேலையா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கோர்ட்டு நீதிமன்றம். இது எப்போ ஏற்படுத்தப்பட்டா 2005 ஆண்டு ஏற்படுத்தப்படுது. இணையதளம் மூலமாக வழக்குகளை விசாரிச்சு அதுக்கு தீர்ப்பளிப்பதுதான் நீதிமன்றத்தோட வேலை. அதுக்கப்புறம் மக்கள் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போக முடியல அப்படின்னாலும் தேசிய சட்ட அதிகாரங்கள் மூலமா என்ன பண்றாங்க, 1987 உருவாக்கப்பட்ட தேசிய சட்ட அதிகாரம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா சமூக நலிந்த பிரிவினர்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்கி ஊக்குவிக்குது. அதாவது தேசிய சட்ட சேவை அதிகாரம் சொல்றாங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போறது உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் எப்போ ஏற்படுத்தப்படுது அப்படின்னால ஆங்கிலேய காலத்துல ஏற்படுத்தப்பட்ட உச்ச நீதிமன்றம் வேற, நவீன காலத்துல ஏற்படுத்த உச்ச நீதிமன்றம் என்று வேற. நவீன காலத்துல எப்படி ஏற்படுத்துறாங்க உச்ச நீதிமன்றம்னா 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி கூட்டாட்சி நீதிமன்றங்களை ஏற்படுத்தி பிரிட்டிஷ் கவுன்சில் நீக்கப்பட்டது. அந்த நீக்கப்பட்டதன் அடிப்படையை வச்சு தான் என்ன பண்றாங்க 1950 ஜனவரி 28 உச்ச நீதிமன்றம் டெல்லி தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்து கொண்டு இருக்குது. இந்த உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி குறிப்பிடும் விதி அப்படின்னு பார்த்தா 147 வரை இது பகுதி 5 சொல்லப்படுகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்றம் தொடங்குவதற்கு முன்னாடி அப்ப எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா 1+7 மொத்தம் 8 நீதிபதிகள் இருந்தாங்க. ஒரு தலைமை நீதிபதி, 7 நீதிபதிகள் மொத்தம் 8 பேர் இருந்தாங்க. தற்போது எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 1+33 ஒரு தலைமை நீதிபதியும் 33 நீதிபதிகள் சேர்ந்து மொத்தம் 34 நீதிபதிகள் இருக்கிறாங்க. தற்போது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி 51 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாரு அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா என்பவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்கன்னா வயது மூப்பு அடிப்படையிலும் கொலிஜின் அடிப்படையிலும் என்ன பண்றாங்க தேர்ந்தெடுக்கப்படுகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய தகுதிகள்லாம் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனா இருக்கணும், 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிக்க வேண்டும், 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக பணியாற்றிக்க வேண்டும், குடியரசுத் தலைவருடைய பார்வையில் சட்ட வல்லுநராக என்ன பண்றாங்க இருக்க வேண்டும் அப்படி சொல்றதுதான் தகுதிகள். அதுக்கப்புறம் நீதிபதிகள் பதவி நீக்கும் முறை அப்படின்னு பார்த்தா உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு வருவது 65 வயசுனா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ற பதவி இதை நீக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பதவிகளும் கடித்தை குடியரசுத் தலைவர் ராஜினாமா கடித்து என்ன பண்ணோம் அனுப்புவதன் மூலமா குடியரசுத் தலைவர் பதவி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி விலகலாம். பாராளுமன்றத்தின் பரிந்துரை அடிப்படையில் குடியரசுத் தலைவர் பதவி விலக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதான் ஒரு பதவி விலகும் முறைகள். உச்ச நீதிமன்றத்துடைய நீதி வரையறை, தனக்கே ஏறிய நீதி வரையறை அப்படின்னு பார்த்தா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு மாநிலத்தில் நடக்கும் பிரச்சனைகள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலம் நடக்கும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அதிகாரம் உண்டு. அதுக்கப்புறம் அடிப்படை உரிமை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்கள் என ஏற்படுச்சுன்னா அது தலையிட்டு நீக்கும் அதிகாரம் உண்டு. நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் கேட்டா இந்த உச்ச நீதிமன்றம் தான். உயர்நீதிமன்றங்கள் சான்று அளித்தால் மட்டுமே நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு அணுக முடியும். அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றத்தில் ஏற்படும் பிரச்சனைகளின் ஆணைகள் இந்தியா முழுவதும் என்ன பண்றான் அது போடும் ஆணைகள் எல்லாத்துலயும் என்ன பண்ற செயல்படுத்த முடியும். ஒரு சட்டம் அரசியலமைப்பு சட்டம் முரணானது அப்படின்னு நீக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு அப்படின்னு பார்த்தா உச்ச நீதிமன்றத்துக்கு தான் உண்டு. ஓகே, அதுக்கப்புறமா தான் உச்ச நீதிமன்றம் நீதி பேராணை எத்தனை நீதி பேராணை 5 நீதி பேராணை சொல்றாங்க. உச்ச நீதிமன்றத்தின் நீதி பேராணை பற்றி குறிப்பிடும் விதினா விதி 32. இதுதான் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று வர்ணித்தவரான டாக்டர் அம்பேத்கர் உச்ச நீதிமன்றத்தின் நீதி பேராணை எத்தனை இருக்கு 5 பேராணைகள் காணப்படுது. ஏபிஎஸ் கார்பஸ் ஆட்கொணா நீதி பேராணை அப்படி சொல்றாங்க. சட்டத்துக்கு புறமாக ஒருவரை கைது செய்யல பாதுகாப்பது தான் இது ஏபிஎஸ் கார்பஸ். அதுக்கப்புறமா தான் மேண்டமஸ் கட்டளை உறுத்து நீதி பேராணை. சட்ட உதவியுடன் மனு தொடர்பான சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த ஆணையை பிறப்பித்து தான் இது கட்டளை உறுத்து நீதி பேராணை. தடையுறுத்து நீதி பேராணை ப்ராபிபேஷன். ஒரு கீழ் நீதிமன்றத்தில் தனது சட்ட எல்லையில் தாண்டி செயல்படாமல் தடையுறுத்தல் தான் என்ன அப்படின்னு பார்த்தா தடையுறுத்து நீதி பேராணை. அதுக்கப்புறம் செர்ச்சரியா அப்படி சொல்றாங்க ஆவண கேட்பு நீதி பேராணை. உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனைப்படி
நியாயமான பரிசீலனைக்கு உட்பட்டு உரிய அதிகாரிகளுக்கு கீழ் நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணைதானது ஆவண கேட்பு நீதி பேராணை. அதுக்கப்புறம் தகுதிமுறை வினா நீதி பேராணை. சட்டத்துக்கு புறமாக அரசு அலுவலகங்களிலே கைப்பற்றல இருந்து பாதுகாத்தல் தகுதிமுறை வினாவும் நீதி பேராணை கியூ வாரண்டோ அப்படின்னு சொல்லிட்டு 5 நீதி பேராணை பற்றி குறிப்பிடுது. அதுக்கப்புறம் அடுத்தபடியா பார்க்கும்போது உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தா 1858 இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிற விக்டோரியா மகாராணி பேரறிக்கை தான் என்ன பண்றாங்க மகாசாசனம் சொல்றாங்க. இந்த மகாசாசனத்தின் அடிப்படை என்ன பண்றாங்க 1858 போட்ட அந்த மகாசாசன அடிப்படையை வச்சுதான் என்ன பண்றாங்க 1862 ஜூன் 26 3 உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்துறாங்க. அந்த 3 உயர்நீதிமன்றம் மதராஸ் உயர்நீதிமன்றமும் ஒண்ணு. இந்த மதராஸ் ஏற்படுத்தினாலும் 1950 இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் உயர்நீதிமன்றங்கள் மாநிலங்களவில் செயல்பட தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடும் விதி என்ன 214 அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றம் தேவை அப்படின்னு சொல்றதா 214. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உயர்நீதிமன்றம் இருந்தாலும் 2க்கு மேற்பட்ட யூனியன் பிரதேசங்கள்ல பொதுவான உயர்நீதிமன்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எதுனா சட்டப்பிரிவு 7 1956. அப்படி ஏற்பட்டப்பட அமைப்பு தான் பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர்களுக்கு பொதுவான ஒரு உயர்நீதிமன்றம் கேட்டா இந்த சண்டிகர் உயர்நீதிமன்றம் காணப்படுது. அதுக்கப்புறமா தற்போது இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தா 25 உயர்நீதிமன்றங்கள் காணப்படுகிறது. இந்த உலகிலே மெட்ராஸ் நீதிமன்றம் உலக அளவில் 2வது நீதிமன்ற பெரிய வளாகத்தை கொண்டுள்ளது. உலகிலே மிகப்பெரிய நீதிமன்ற வளாகம் கொண்ட இடம் எது கேட்டா லண்டன் முதல் இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ரூபாய் 2000 முதல் அதற்கு மேற்பட்ட தொகை அதன் சம்பந்தப்பட்ட குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் உண்டு எதுன்னு கேட்டா இந்த உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றத்தின் நீதி பேராணை பற்றி குறிப்பிடும் விதி என்ன 226. அதே உயர்நீதிமன்றத்தின் நீதி பேராணை 5 நீதி பேராணை தான். என்னன்னா அப்படின்னா அதே ஆட்பணா நீதி பேராணை, அதுக்கப்புறம் கட்டளை உறுத்தி நீதி பேராணை, தடையுறுத்தி நீதி பேராணை, அதுக்கப்புறம் பார்த்தா சொல்றாங்க ஆவண கேட்பு நீதி பேராணை, தகுதிமுறை வினாவு நீதி பேராணை அப்படின்னு சொல்லிட்டு 5 நீதி பேராணை பற்றி குறிப்பிடுது. அது விதி 226. அதே உயர்நீதிமன்ற நீதிபதி அப்படின்னு பார்த்தா அவருடைய தகுதிகள் அப்படின்னு பார்த்தா இந்திய குடிமகனா இருக்கணும், 10 ஆண்டுகள் நீதித்துறையில் பணியாற்றிக்க வேண்டும், அல்லது 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிக்க வேண்டும். அதே மாதிரி குடியரசுத் தலைவரில் சிறப்பு வல்லுநராக இருந்தாதான் அவர் பதவி இது பண்றாங்க. வயசு அதை பத்தி எதுவுமே நம்மளுக்கு குறிப்பிடவில்லை. ஆனா உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெறும் வயது அப்படின்னு பார்த்தா 62. தற்போது 60 வயசு இருந்துச்சு, 62 மாத்தினாங்க. எந்த சட்ட திருத்தம்னா 15வது சட்ட திருத்தம் 1963 60. தற்போதுன்னு கேட்டா 62 வயசு. உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டுல அதோட தலைமை எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு, மெட்ராஸ்ல நம்ம பார்த்தோம். அதோட கிளை நீதிமன்றம் அப்படின்னா மதுரையில 2004 ஆண்டு ஜூலை 24 ஏற்படுத்தப்பட்டது தான் மதுரை கிளை நீதிமன்றங்கள் அப்படின்னு சொன்னாங்க. தற்போது உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யாரா இருக்காரு அப்படின்னு பார்த்தா ஸ்ரீராம் என்பவரை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதுக்கு மட்டும் இந்த உயர்நீதிமன்றங்கள் அப்படின்னு பார்த்தா ராணுவ தீர்ப்பாயங்கள் மற்றும் ஆயுதம் சார்ந்த அதிகாரங்களுக்கு விசாரிக்க அதிகாரம் என்பது இந்த உயர்நீதிமன்றத்துக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாம டெல்லி என்பது ஒரு மாநிலமாக இல்லாத போதிலும் அது ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாம கவுஹாத்தி நீதிமன்றம் என்பது வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசம், மிசோரம், அதுக்கப்புறம் நாகாலாந்து, அதுக்கப்புறம் அசாம் போன்ற 4 மாநிலத்துக்கு பொதுவான ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. அவருடைய கிளை நீதிமன்றங்கள் எங்கன்னா இட்டாநகர், ஐஸ்வால், கோகிமா போன்ற இடத்துல கிளை நீதிமன்றங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கு. சரி, அதுக்கப்புறமா இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் பற்றி குறிப்பிடும் விதி என்கிட்ட 76. இந்தியாவில் உயர்ந்த சட்ட அதிகாரியாக செயல்படுவர் யாருன்னா இந்த தலைமை வழக்கறிஞர். நாடாளுமன்ற கூட்டத்துக்கு அல்லது கூட்டுக்குழுவால் கூட்டும் கூட்டத்துக்கு பங்கேற்க அனுமதி உண்டு, ஆனா வாக்களிக்கும் அதிகாரம் என்பது இவருக்கு என்ன பண்ணலாம் தலைமை வழக்கறிஞருக்கு கிடையாது. ஓகேவா? சரி, இந்த உயர் நீதிமன்றங்கள் என்போம் முடிஞ்சு. ஓகே, தேங்க்யூ. இன்னும் ஏதோ விட்டோம், என்ன விட்டோமா?